ஹாய் guys, வெல்கம் டு தி கிராஸோ தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா தி மோஸ்ட் பவர்ஃபுல் எனர்ஜி வேவான காமேஹாமியா வேவை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த என்டையர் டிராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு எனர்ஜி வேவ் கிரியேட் ஆனதுன்னா அது இந்த காமேஹாமியா வேவ்னு சொல்லலாம். இதை கிரியேட் பண்ணது யாருன்னா நம்ம மாஸ்டர் ரோஷி தான். ஸோ மாஸ்டர் ரோஷி இந்த காமேஹாமியா வேவ் டெக்னிக்கை கற்றுக்க திட்ட 50 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட கலர் வந்து பார்த்தோம்னா ஒயிட்டிஷ் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு கையும் ஒன்றா கோர்த்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மற்றும் அவங்களோட பவர்ஸ் எல்லாம் ஒன்றா கேதர் பண்ணுறது மூலமாக அவங்க கையில் வந்து ஒரு எனர்ஜி ஸ்பியர் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்போனண்ட் அட்டாக் பண்ணும்போது உங்கள் கையை டேரெக்டாக நீட்டும் போது அதுலேருந்து ஒரு எனர்ஜி வேவ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது அவங்க சொல்கிற வேர்டு தான் காமேஹான்னு சொல்லி அழைப்பார்கள். ஸோ அதோட நம்ம மாஸ்டர் ரோஷி தான் இந்த காமேஹாமியா வேவ் டெக்னிக்கை கண்டுபிடிச்ச காரணத்தினால நம்ம மாஸ்டர் ரோஷி யூஸ் பண்ணக்கூடிய காமேஹாமியா வேவ் டெக்னிக் வந்து ஒரிஜினல் காமேஹாமியா வேவ்னு சொல்லி அழைப்பார்கள். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடந்திருக்கும்னா நம்ம கோகு வந்து இந்த டெக்னிக்கை பார்த்து அவர் ட்ரை பண்ணி பார்ப்பார். ஸோ ட்ரை பண்ண உடனே அது சக்ஸஸும் அடைஞ்சிருக்காரு. இதை பார்த்து எல்லாருமே செம ஷாக் ஆயிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் இது நம்ம கோகுவோட ஒரு ஐகானிக் சிக்னேச்சர் மூவாகவே மாறிடுச்சு. கோகு மட்டும் இல்லாமல் கிரில்லின், யாம்சா, டியன் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸும் வந்து பார்த்தோம்னா இந்த காமேஹாமியா வேவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வேவ். ஸோ எந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த காமேஹாமியா வேவ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேரியஸாகவும் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம கோஹான் வந்து பார்த்தோம்னா ஒரே கையிலே இந்த காமேஹாமியா வேவை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோகு வந்து கால் வழியாவே இந்த காமேஹாமியா வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்ம மாஜின் பூவும் வந்து பார்த்தோம்னா இந்த காமேஹாமியா வேவ் டெக்னிக்கை பார்த்து அது யூஸ் பண்ணுறதுனால ஒரு நியூ வேரியேஷன் ஆஃப் காமேஹாமியா வேவ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேர் வந்து பார்த்தோம்னா மாஜின் காமேஹாமியா வேவ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல வேரியேஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த காமேஹாமியா வேவ் இருக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வேவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாகவே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இதுக்கு குறிப்பாக அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு ஆப்பனண்ட் எதிர்க்க இருக்கும்போது அதை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது இந்த காமேஹாமியா வேவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காமேஹாமியா வேவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணக்கூடிய அபிலிட்டியும் இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் பொட்டன்ஷியலோட அந்த காமேஹாமியா வேவ் யூஸ் பண்ணுறதுனால ஆப்பனண்ட் வந்து சிவியராகவே டேமேஜ் ஆகுது வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அவள் தான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபைனல் ஃப்ளாஷ் டெக்னிக் பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.